நிறுத்துப்பா, ஏன்பா புள்ளி இப்படி போட்டு அடிக்கிற? அவன் என்ன பண்ணிருக்கா தெரியுமாண்ணா? என்னப்பா பண்ண? நேத்து திமுக பிரச்சார கூட்டத்துக்கு போய் வந்திருக்கான். நேத்து திமுகவோட பிரச்சார கூட்டத்துக்கு போயிருக்கான். 10.5% இடஒதுக்கீடு கேன்சல் பண்ணிட்டான். அந்த திமுக கட்சிக்கு போய் கொடி பிடிக்கலாமா? இவனுக்கு அடுத்த வருஷம் காலேஜ் முடிச்சதும் அடுத்த வருஷம் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிருப்பான். அந்த வாய்ப்புக்கு அடுத்த திமுகவுக்கு இவன் கொடி பிடிச்சிட்டு வரான். 10.5% இடஒதுக்கீடும் கேன்சல் பண்ணிட்டாங்க. எல்லா சாதிக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா சாதிக்கு உண்டான இடஒதுக்கீடு பங்கிட்டு கொடுறானா அதையும் கொடுக்காத நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி வன்னியர் விரோத கட்சிக்கு இவன் போய் கொடி பிடிச்சிட்டு வரானா? எனக்கு இருக்கிற கோபத்துக்கு உனக்கு வெட்டியே போடுவா. அவ்வளவு கோபமா இருக்கு இவன் பண்ற வேலை. அப்பா சொல்றது உண்மைதானப்பா? ஏன்பா இப்படி பண்ற? சும்மா இருப்பா, உன் கட்சியில இருந்தா நிறைய சாதி கட்சின்னு சொல்றாங்க. வாய மூடுறா. எல்லா சாதிக்கும் சேர்த்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது மருத்துவர் ஐயா தான்டா. உன்னை யாரு சாதி கட்சின்னு சொல்றானோ அவனுக்கு இந்த தகவலை சொல்றான். 108 சாதிக்கும் சேர்த்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது மருத்துவர் ஐயா மட்டும் தான்டா. ஐயா 108 சாதிக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சாதிக்கும் சேர்த்து இடஒதுக்கீடு அவன் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி பங்கிட்டு கொடுக்க சொல்லி தானே கேட்டுக்கிறாரு. ஐயாவை பத்தி இன்னொரு வாட்டி தப்பா பேசினா அவன் மூஞ்சில கரிய புஷ்டோட. நான் கஷ்டப்பட்டு கட்டிருக்கிற வீட்டுல இன்னைக்கு மாம்பழம் சின்னத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியும் பறக்கிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு மருத்துவர் ஐயா மட்டும் தான் காரணம். மருத்துவர் ஐயான்னு ஒருத்தர் இல்லன்னா இந்த வன்னியர் சமூகம் இன்னைக்கு நாதியற்று கிடந்திருக்கும். நீங்க மருத்துவர் ஐயாவால தான் இன்னைக்கு நம்ம தலை நிமிர்ந்து நிக்கிறோம். ஆனா வரப்போற தேர்தல்ல மாம்பழ சின்னத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஓட்டு போட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை ஜெயிக்க வச்சு வன்னியர் விரோத திமுகவை ஒழிச்சு கட்டணும். வீட்டுக்கு போய் சொல்லு.